சென்னை ஆர்கே நகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமாவை சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் ஏற்றுக்கொண்டதாக பேரவை செயலாளர் ஜமாலுதீன் அறிவித்துள்ளார். இதன் பின்னணி தகவல்களை விவரிக்கிறார் எமது செய்தியாளர் கோகுல ரமணன். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்று திடீரென ராஜினாமா செய்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் தனபாலை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வெற்றிவேல் வழங்கியதாகவும் வெற்றிவேலுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் தனபால் ஏற்றுக்கொண்டதாக சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீனுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டவுடன் மீண்டும் தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அதற்கேற்றாற்போல் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் வரும் 22ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தில் மீண்டும் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சராக மீண்டும் ஜெயலலிதா பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை முதலே ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக செய்தி வந்தது. இந்நிலையில் தற்பொழுது வெற்றிவேல் ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த செய்தி உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு ஏதுவாகத்தான் தற்பொழுது வெற்றிவேல் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் கோகுல ரமணன்.